ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 136வது நாமாவளியாக ஓம் ஔஷதாகராய நமஹ. முருகப்பெருமான மருந்துகளுக்கெல்லாம் இருப்பிடமானவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. எல்லா விதமான மருந்துகளும் இருக்கும் இடம் பண்டகசாலைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு படிப்புத்துறை அப்படின்னா அதுக்கு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி மருந்து இருக்க இடம், துணி இருக்க இடத்துக்கு துணிக்கடல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி மருந்து கடல் மாதிரி இருக்காராம். அவர்கிட்ட இல்லாத எந்த விதமான மருந்தும் இல்லை, எல்லாமே அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். இப்போ இன்னும் அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடிய நோய்க்கும் மருந்து அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் எப்படி இருக்கும், அது மாதிரி அவர்கிட்ட எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். எந்த நோய், அது எப்பேற்பட்ட நோய் அப்படின்னா இந்த உடல் நோய், உள்ள நோய், பிறவி நோய், எத்தனையோ நோய்கள் இருக்குது. எல்லாத்தையும் போக்க வல்ல பெரும் மருந்து கிடங்காக அவர் இருக்காராம். மருந்துக்கும் எல்லாத்துக்கும் இருப்பிடமாக அவரே இருக்காராம். அதுதான் அங்கே விசேஷம். அதனால தான் திருப்புகழ்லன்னா வர்ணிப்பார், விந்ததின் ஊறி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ அப்படின்னு கேட்பார். அப்படி எத்தனையோ விதமான பிறப்பு எடுத்துட்டேன், எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம்னு சொல்வார். எத்தனை கோடி கோடி விட்டு உடல் ஓடி ஆடி எத்தனை கோடி போனது அளவேதோ அப்படின்லாம் கேட்பார். இப்படி மோக போகம் இப்படி ஆகி ஆகி இப்படி ஆவதேது இனிமேலோ. முருகனுடைய அனுகிரகம் கிடைச்சிடுத்துனா சித்திரில் சீச்சி சீச்சி குத்திர மாய மாயை சிக்கினில் ஆயும் ஆயும் அடியேனை சித்தினில் ஆடலோடு முத்தமிழ் வானரோது சித்திர ஞான பாதம் அருள்வாயே அப்படின்னு கேட்பார். அப்படி இந்த ஜீவன் சாதாரணமாக பிறந்து இறந்து பிறந்து இறந்து இருக்கக்கூடிய இந்த ஜீவன் உன்னுடைய அனுகிரகம் கிடைச்சிடுத்துனா எப்பேற்பட்டதாகனா சித்தினில் ஆடலோடு, சித்தாடல்னு சொல்கிறா இல்லையா, நினச்சது அப்படியே நடத்தக்கூடிய ஆற்றல், அதான் சித்தினில் ஆடலோடு முத்தமிழ் வானரோது சித்திர ஞான பாதம், முருகப்பெருமானுடைய அந்த ஞான பாதத்தை கொடுப்பாராம். அப்படி முருகன்கிட்ட இல்லாத மருந்துகள் இல்லை, எல்லா மருந்துகளுக்கும் அவர் இருப்பிடமாக இருக்கார்ன்றதை தான் இது தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது இந்த நாமாவளி. ஓம் ஔஷதாகராய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.